செயின்ட் போனா ஆஃப் பிசா 1156 இத்தாலியில பிறந்திருக்காங்க. சின்ன வயசுலயே அதிகமான தெய்வீக காட்சிகள் காணக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. ஒரு தடவை போனா ஆலயத்துல ஜெபிச்சிட்டு இருக்கிறப்போ ஏசு கிறிஸ்து, அன்னை மரியாள் மற்றும் புனித பெரிய யாக்கோபு இந்த 3 புனிதர்களும் இவங்களுக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. அப்போ இவங்களை சுத்தி இருந்த ஒளியை பார்த்த போனா பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ புனித பெரிய யாக்கோபு இவங்களுக்கு பின்னாடியே போய் போனாவை திரும்ப அழைச்சிட்டு வந்திருக்காரு. அதுக்கு பிறகு போனா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க புனித பெரிய யாக்கோபு மேல அதிகமான பக்தி கொண்டவங்களா இருந்திருக்காங்க. தன்னுடைய 10வது வயசுல புனித அகஸ்தீனியன் 3ஆம் நிலை கன்னியர் சபையில சேர்ந்திருக்காங்க. வாரத்துல 3 நாட்கள் மட்டும் ரொட்டியும் தண்ணீரும் அருந்திருக்காங்க. மற்ற நாட்கள் முழுக்க உபவாசம் இருந்திருக்காங்க. போனா அதிகமான பயணங்கள் போகக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில முதல் பயணமா சிலுவை போர்ல பங்கெடுத்து கொண்டிருந்த தன்னுடைய தந்தையை பார்க்க எருசலேமுக்கு போயிருக்காங்க. திரும்ப வர வழியில வச்சு கடற்கொள்ளையர்கள் இவங்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு வழியா போனா மீட்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு புனித பெரிய யாக்கோபு கௌரவப்படும் இடமான கலீசியா பிராந்தியத்துக்கு பயணமாயிருக்காங்க. ரொம்பவும் ஆபத்தான பயணம். கிட்டத்தட்ட 1000 மைல் கற்களுக்கும் அதிகமான தூரம் கொண்ட இடம். அந்த பயணத்தையும் வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க போனா. அதுக்கு பிறகு புனித பெரிய யாக்கோபோட பேர்ல நிறுவப்பட்ட ஆன்மீக சபையினர் அங்கு பயணம் போக அதற்கு உதவக்கூடிய வழிகாட்டியாக அதிகாரப்பூர்வமா நியமிக்கப்பட்டிருக்காங்க போனா. கிட்டத்தட்ட 9 தடவை அந்த பயணத்தை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. இறுதியா உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகும் தன்னுடைய 10வது பயணத்தையும் வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு பிசா நகர்ல உள்ள செயின்ட் மார்டினோஸ் தேவாலயத்துக்கு அருகில உள்ள ஒரு சின்ன அறையில தங்கி இருந்திருக்காங்க போனா. அந்த அறையில தங்கி இருக்கிறப்பவே இறந்து போயிருக்காங்க போனா. போனாவோட திருவுடல் அந்த சின்ன அறையில இப்பவும் பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. May 29 Saint Bona of Pisa Feast Day.